அவர் பிறந்தார் லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். அண்ணாமலை மாதிரி அரை டிக்கெட்டில் படிச்சுட்டு வரல. வந்தவொடனே இளைஞரணி செயலாளரா இல்லை, அது அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், கிரண்பேடி, எல் முருகன், விற்காத சாமானுக்கெல்லாம் பதவி கொடுக்கறது பிஜேபி. எனக்கு சிரிப்பு தான் வருது அந்த பையனை நினச்சா. வந்தவுடனே மூத்தோர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்துட்டாங்க. நீ பொன் ராதாகிருஷ்ணனை விட நீ பெரிய மனுஷனா? நீ 2016 தானே ஜெயலலிதா ஆட்சி வந்துதா? அட பாவிங்க அவனுங்க பொண்ணு அது வேற பேசுகிறானுங்க. அந்த பல்லு பழனிசாமிங்கிறான்ல, காற்றுல தோசை சுடுறவன், காற்றுல தோசை சுடுவான் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் என் கையில் மாட்டினா அவனை கொரடா வச்சு 4 பல்ல பிடிங்கிடுவேன். அப்படி பதவிக்கு வரத்து தூக்கு போட்டுன்னு செத்துருவானாம்மா. அவர் பிறந்தார் லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். அண்ணாமலை மாதிரி அரை டிக்கெட்டில் படிச்சுட்டு வரல. ஆமாங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் போய் படித்தார். நீங்கள் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வேணும், நகல் வேணும்னா ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அவர் எங்கே படித்தாருன்னு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் எம்சிஏ படித்தார். அதுக்கப்புறம் உடனே திமுகவுக்கு வந்தவொடனே பதவி கொடுத்தோமா? வந்தவொடனே இளைஞரணி செயலாளரா இல்லை, அது அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், கிரண்பேடி, எல் முருகன், விற்காத சாமானுக்கெல்லாம் பதவி கொடுக்கறது பிஜேபி. அதுக்கும் சிரிப்பா? உள்ளே அனுப்பாத ஓயறதே இல்லை. ஆமாம், உள்ளே வச்சு என்னை நல்லா வேலை செய்யணும், நீங்கள் ஜாலியாக சிரிக்கணும். இதானே கதை. நான் என்ன சொன்னேன்? உதவாதெல்லாம் எங்கே போடுவோம்? நம்ம எங்கம்மா போடுவோம்? காயெல்லாம் கடைக்கு போடுவோம் இல்லையா? அழகாக ஓடின்னு இருக்கும் டிவி. அதை போய் போட்டால் எவ்வளோ தருவான்? 100 ரூபா தருவானா? அந்த மாதிரி உதவாத டிவி, உதவாத டேப் ரெக்கார்டரு, உதவாத வாஷிங் மிஷின், இதெல்லாம் தான் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, எல் முருகன், கிரண்பேடி இப்படிலாம் பொறுக்கி 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 கொடுப்பான். திமுக அப்படி இல்லை. எவன் உழைக்கிறானோ அவனுக்கு உயர்வு உண்டு, எவன் உழைக்கலையோ அவனுக்கு கல்தாவும் உண்டு. அதாண்டா திமுக. எங்கள் அண்ணன் தளபதி வந்தார், என்ன சொன்னாங்க? வந்தார், ஒரே கல், வேற எவனா எடுத்தானா? யாருக்காவது தோணுச்சா? ஒரே ஒரு செங்கல் எவ்வளோ? 13 ரூபாயா ஒரு செங்கல்? இப்போ இன்றைக்கி ரேட்டு 13 ரூபான்னு நினைக்கிறேன் இல்லை? அப்போது அவர் கையில் எடுக்கும்போது 8 ரூபா இருந்திருக்கும். 8 ரூபா செங்கல்லில் 39 சீட்டை ஜெயிக்க முடியும்னா அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனாலையாவது முடியுமா? அது ஒரே ஒத்த செங்கல், ஒத்த செங்கல்ல ஜெயிக்க வச்சான். எல்லாம் சொல்கிறான் வாரிசு அரசியல், கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி, உதயநிதிக்கு பின்னாடி இன்பநிதி. இருக்குது, பிறக்குது, வருது. உனக்கு எங்கடா வலிக்குது? ஆமாம், 83 வயசில் தலைவர் கலைஞரை கேட்டானுங்க, வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். நான் சொல்லலை, எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது, இன்னும் இருக்கிறதுன்னாரு. எப்போ? 83 இயர்ஸ் ஓல்டில் இன்னும் ஓட்மா வாங்கன்றாரு. அப்படிப்பட்ட கட்சி இது. அது இல்லைன்னா என்ன பண்ணோம்? அரச மரத்தை சுத்த சொல்கிற ஆட்சி திமுக ஆட்சி இல்லை. கருத்தரிப்பு மையத்துக்கு போகணும், முன்னாடிலாம் காசு கொடுக்கணும். நாங்கள் தான் பார்த்தோம், எங்கள் அண்ணன் மாசுவை மந்திரி ஆக்கிட்டோமா, அவர் என்ன பண்ணிட்டார்? இப்போ ஃப்ரீயாக கருத்தரிப்பு மையம் அரசாங்கத்து சார்பில் திறந்துட்டோம். ஆண்மை இல்லாதவன், புள்ள பிறக்காதவெல்லாம் வா என்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு போ, அங்கே டீன் ஒழுங்காக பார்ப்போம், அடுத்த 3 மாதத்தில் கருவாவெல்லாம் என்னை வந்து கேளு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அதனால் இருக்கிறது பிறக்குது, உங்களுக்கு எங்கே நோவுது? நான் கேட்குறது அதுதான். சரி, இவ்வளோ பெரிய ஆட்சி நடத்துகிறோம், இப்போ என்ன சொல்கிறான் நம்மளை பார்த்து? இப்போ தான் ஒரு பையன் படிக்க போயிட்டு வந்தான், 3 மாதம் எல்கேஜி. ஏதோ எனக்கு சிரிப்பு தான் வருது அந்த பையனை நினச்சா. வந்தவுடனே மூத்தோர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்துட்டாங்க. நீ பொன் ராதாகிருஷ்ணனை விட நீ பெரிய மனுஷனா? நீ சொல்லுங்கள். உன் கட்சியில் எவ்வளோ மூத்தம் வருகிறான், அவனெல்லாம் ஓரங்கட்டி தானே நீ வந்து வேற சொல்கிறான், பிஜேபியில் இப்போ மெம்பர்ஷிப் நிறைய ஆயிடுச்சு,
பூரா ஃப்ராடு, திருடன், கஞ்சா வித்தவன், தெருப்பொறுக்கி, ஆந்திராவில் பிஎல் சர்டிஃபிகேட் வாங்கின புறம்போக்கு, அதெல்லாம் அந்த கட்சியில் சேர்ந்துட்டு இப்போ அந்த கட்சி பூரா திருடன். இந்த பாருங்க, ஆம்ஸ்டாங் கொலை கேஸில் கஞ்சா அஞ்சலை தானே, கஞ்சா வித்த அஞ்சலை தானே. அவன் பாரு அந்த சிவகங்கையில் ஒருத்தன் கேண்டிடேட்டாக நின்னானே, அவன் பேர் என்ன? சாவநாதன். அவன் ஊர் தாலி அறுத்து ஒரு 150 வருஷமாக நடக்குதுங்க அந்த பெனிஃபிட் ஃபண்டு, மயிலாப்பூர் ஃபண்டு 150 வருஷமாக நடக்குது. இந்த ஒக்கால ஒழி சேர்மன் ஆகி இருக்கிற பணத்தை பூரா திருடி தேர்தலில் நின்று ஓய்சி கடாச்சிட்டு வெக்கமாக இல்லைங்க அந்த ஜீப்பில் கூட்டின்னு வராங்க வாய்தாவுக்கு, சிரிச்சிக்கினே வராங்க. செருப்பால் அடிமா, நீங்கன்னா பார்த்தா செருப்பால் அடிங்களா? நீங்கள் தான் அடிக்கணும், உங்களுக்கு தான் இந்த ஆட்சி. எனக்கு ஒரு மசூரா தராங்க இந்த ஆட்சியில். நான் 2.5 மாதம் ஜெயிலில் வந்தேன், என்னை கூப்பிட்டு ஒரு பைசா கொடுத்தாரு தளபதி. எனக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கலாம்ல. ஒரு வீடு கேட்டேன், என் வீடு அஞ்சு ஊந்து போச்சியா. நானும் என் பொண்டாட்டியும் தூங்கிட்டு இருந்தோம். செப்டம்பர் மாதம், ஜூலை மாதம் 2 பேர் தான், 2 பொண்ணு இருந்து கட்டி கொடுத்துட்டேன். இப்படி தூங்குறோம், சீலிங் பேருந்து கீழே வந்துடுச்சு. இப்படி தள்ளி வந்தா நான் காலி. திமுகவுக்கு ஒரு பேச்சாளர் இல்லாமல் போயிருப்போம். சத்தியமாக சாக மாட்டேன், கலைஞர் ஐயாவை விட ஒரு வயசு எக்ஸ்ட்ரா இருப்பேன். இருக்கும் காலமெல்லாம் என் வாய் பேசும், அது திமுகவுக்கு தான் பேசும். ஏன்னா என்ன கேட்டாமா, 2.5 மாதம் ஜெயிலில் வச்சுட்டு டீ ஷர்ட்டு போட்டு இன்னும் பனின்னு போட்டுன்னு இன்சைடு பண்ணின்னு உள்ளே வந்து இது மாதிரி ஒரு டீ பாயை போட்டு சேரை போட்டான். அடாடா, ஜெயிலு உள்ள இவ்வளோ மரியாதையாக நம்மளுக்குன்னு பார்த்தேன். போட்ட அப்புறம் என்ன பண்ணான், அவிச்ச கல்லில் கொடுத்தான் துண்ணேன், மூக்கல்ல கொடுத்தான் துண்ணேன். அது உள்ள பால் டீயே குடிக்க முடியாது, கருப்பு டீ தான் 50 ரூபா, அதை வாங்கி குடிக்கணும். பால் டீலாம் வந்துச்சு, எல்லாம் கொடுத்தான். உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சு? 64 ஆச்சு. இனிமே கத்தி கத்தி என்ன பண்ண போகிறீங்க? கத்தி கத்தி செத்து போகிறேன், உனக்கு என்ன வந்துன்னு. கத்தி கத்தி செத்து போகிறேன், உனக்கு என்ன வந்துன்னு. இல்லை, நீங்கள் பரிசீலனை பண்ணுங்க. என்ன பரிசீலனை பண்ணோம்? அண்ணா நகரில் 3 ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, அண்ணா நகரில் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ரெடியாக இருக்குது, ஒயிட் வாஷ் நடந்துருக்குது. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கும்போதே ரிஜிஸ்ட்ரேஷன் யார் பேரில் சொல்கிறீங்களோ பண்ணிவிடுவோம். நீங்கள் வெளியே வந்து ஒன்று இருக்கலாம், ஒன்று வாடகை விடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கார்பரேஷனில் எம்டி ஆகிடலாம், கார் இருக்கும், செல்ஃபோன் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்கள் மேடை ஏறலாம், விருப்பப்படலாம் வீட்லேயே இருக்கலாம். ஏறினா 1 லட்சம் ரூபா சொன்னான். நான் எல்லாத்தையும் கேட்டேன். கொண்டக்கல்ல துண்ணா கொஞ்சோண்டு கொண்டக்கல்ல இருந்தது அவன் பேசுகிற வரைக்கும். இதை விட்டால் நம்ம எங்கேருந்து காசு கொடுத்து வாங்குறது? ஒரு நாளைக்கு சோத்துக்கு 1200 ரூபா, 3 வெள்ளை ரைஸ் இல்லை 200 ரூபா, குழம்பு 150 ரூபாயில் ஆரம்பித்து 500 ரூபா வரைக்கும். இப்படி போலீஸ் கேன்டீன் அது. இதை பார்த்தவன் இதை ஃப்ரீயாக தரானா இவன்? டைட்டாக உடம்புல போட்டு இடித்து டைட் பண்ணிக்கினேன், ஒரு 2 நாளைக்கு பண்ணிக்கினேன். எந்திரான்னு யார்கிட்ட பேசுகிற திருதான்னா, எந்த மயிரானந்தெல்லாம் எந்திரா லவடைக்க பால்னு. நான் மேடையில் எப்படி தானே பேசுகிறேன், இவனுக்கு ஏன் நான் மயிரை கொடுக்கணும்? எந்திரான்னு. நீ வெளியே வரமாட்டேன்னா. நான் சொன்னேன், டேய் உள்ளே தாந்து வைக்கிறதுக்கு எழுதின அதே அம்பேத்கர் தாத்தா தான் வெளியே வர்றதுக்கும் எழுதியிருக்காரு. அதிகபட்சம் 5 நாள் வச்சுக்கலாம், அதிகபட்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் வச்சுக்கலாம், அதை தவிர பிடுங்க கூட முடியாதுடான்னு. அப்படின்னா இந்த கட்சி உனக்கு பண்ணுச்சுன்னா, டேய் இந்த கட்சி இல்லைன்னா நான் பேண்ட்டு சட்டை போட்டு ரோட்டில் நடமாடவே முடியாதுடா. கோமணம் கட்டிக்கிருந்தானா என் தாத்தன் தெரிஞ்சான். எங்கள் அப்பா வெள்ளாள தெருவில் துண்டை எடுத்து அக்கல்ல வச்சுருந்தாண்டா நடந்து போனான், செருப்பை கையில் தூக்கினான்டா. இன்றைக்கி நான் அந்த காலத்தில் படிக்கும்போது பியூசி தாண்டி படிக்க முடியல. வரல பார்த்தியா? படிச்சுக்கினே வேலை, ராத்திரியில் வேலை. இந்த கை காதி கொஞ்சம் காணும், இது பாதி காணும், கால் காணும், வயிறு காணும், கத்திப்படாத இடம் என் உடம்புல ஒன்றும் கிடையாது. இவ்வளோ வரைக்கும் பியூசிக்கு மேலே போக முடியல. ஆனால் எனக்கு 2 பொண்ணு, 2 பொண்ணையும் 2 டிகிரி படிக்க வச்சு சூப்பர் மாப்பிள்ளையை தேடி கட்டி கொடுத்துருக்கேன்னா என் தாத்தா கலைஞர் போட்ட பிச்சை. அதில் நான் இன்றைக்கி நிற்கிறேன். உண்டை வீட்டுக்கு 2 பண்ணால் உருப்படுமா? நல்ல சாவு வருமா? சாவு அன்றைக்கி குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமா? சுடுகாட்டில் பள்ளம் தோண்டினா தண்ணி சுரக்குமா? இடம் கிடைக்காதா? இவ்வளவு கொடுமையும் இவன் கொடுக்குறத வாங்கிக்கின்னு என்ன பாவம் பண்ணானோ பள்ளம் தோண்டினா சுரக்குது பார்.
என்ன பாவம் பண்ணானோ இவனை கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்கல பார். அன்றைக்கி பார்த்து இவங்க தான் ஏதோ ஒரு மெட்ரோ வாட்டரில் இப்போ தான் சும்மாவே இருக்கிறது இல்லை. இங்கே கவுன்சிலரு எந்த ரோட்லனா இப்போ அந்த பக்கம் போகலாமான்னு கேட்டுக்கின்னு தான் போகணும். எதை கேளு, அந்த இடத்துல பைப்பை சேர்க்குறேன், இந்த இடத்துல பைப்பை கோக்குறேன், இந்த இடத்துல ரோடு அகலம் பண்ணுறேன். 10 வருஷம் ஒரு ஆணியம் பிடுங்கலை, ஒரு ஆணியம் பிடுங்கலை. 2016 தானே ஜெயலலிதா ஆட்சி வந்துதா? அட பாவிங்க அவனுங்க பண்ணு. அது வேற பேசுகிறானுங்க. அந்த பல்லு பழனிசாமிங்கிறாங்கல்ல, காற்றுல தோசை சுடுறவன், காற்றுல தோசை சுடுவான் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் என் கையில் மாட்டினா அவனை கொரடா வச்சு 4 பல்ல பிடிங்கிடுவேன். அப்படி பதவிக்கு வரத்து தூக்கு போட்டுன்னு செத்துற வேணாமா? அப்படி வரலாமா ஒரு பதவிக்கு? நீங்களே சொல்லுங்கள். வயசானவங்க காலில் விழலாம், யார் காலிலடா விழுந்தீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீப்பா இல்லை, அது பெரிய பெஞ்சு, பெரிய பெஞ்சு. இவன் இங்கே உட்காந்துக்கிறான். அதான் நம்ம, ஆமாம், இவர் நம்ம கண்ணை மாதிரி அவன் உட்காந்துக்கிறான். நம்ம அண்ணன் அங்கே போயிட்டு எங்கே அவர் காணும் என்னப்பா பாரு எப்படி இது பாரு. எப்படியும் இவனை கூட்டின்னு போவாங்க, நம்ம அப்புறம் போய் பார்த்துக்கலான்னு போயிட்டார் போகுது. எப்படி இது பற்றியா? நீங்கள் தெத்தி விட்டாலும் சரி, ஆயுசு முழுக்க ஜெயிலில் வச்சாலும் சரி, இந்த கட்சியை விட்டு சத்தியமாக போக மாட்டேன் நான். என்ன குடும்பம் பண்ணாலும் சரி. ஆனால் நான் கலைஞரோட பேரன், அண்ணன் தளபதியோட புள்ள, எங்கள் அண்ணன் சின்னவரோட அண்ணன்டா நான். அவர் தான் என்னை கூப்பிட்டார். நான் ஒன்று அணைச்சிக்கிறேன், நீ வேண்டும் இந்த கட்சிக்கு சொன்னார். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சானுங்களா? ஒரு 72 நாள் அநியாயம் பண்ணானுங்களா? 4 கோடி ரூபாயை அந்த பொம்பளையை உள்ளே வச்சுட்டு 4 கோடி ரூபாயை திண்டே தீத்தானுங்களா இல்லையா? 4 கோடி ரூபாயை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி என்ன சொன்னானுங்க? நைட்டு 10:30 மணிக்கு அம்மா போயிட்டாங்கன்னு அதிமுக கொடி கம்பத்தை இறக்குனானுங்களா? 10:30 மணிக்கு மறுபடியும் சர்சார் ஏற்றுறானுங்களா? ஏன்டா இறக்குனீங்க, ஏன்டா ஏற்றுனீங்கன்னு கேட்டேன். இல்லை இல்லை போல, உயிர் போல, இன்னும் பம்ப் அடிக்கிறாங்க. ஏன்னா என்னை பார்க்க விட்டுருந்தாதான் விட முடியும். யாரையுமே உள்ள பிரைம் மினிஸ்டர் உள்ள எங்கள் அண்ணன் தளபதி 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் பார்க்க போனார். ராகுல் காந்தி யாரையும் விடல. 5ஆம் தேதி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், எங்கள் அப்பா எனக்கு வச்ச சொத்து எவ்வளோ தெரியுமா? ஒரு 310 ஸ்கொயர் ஃபீட்டு. அவன்கிட்ட படுத்து என்னை பெற்ற எங்கள் ஆத்தா செத்துச்சு, ஒரு மசரும் வைக்கல. எங்கள் ஆத்தா செத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கே வைக்கலாம், எப்படி குளிப்பாட்டலாம், தேங்காய் உடைச்சோமா, விளக்கேற்றணுமா, பன்னீர் தெளிச்சோமா, பாக்ஸில் வைக்கலாமா, தனியாக வைக்கலாமா, கேட்கணுமா இல்லையா? அதில் அது ஒரு பெரிய நடிகை. 72 நாளில் டைகி போட்டானுங்களோ இல்லையோ அதெல்லாம் செக் பண்ணி அம்மாவை எங்கே வைக்கலாம்னு கேட்டான். எல்லாம் ஏசி பஸ்ஸை பிடிச்சி நேராக கவர்னர் பங்களா போயிட்டான். போயிட்டு எல்லாம் பதவி ஏற்றுக்கணும். முடிஞ்சா கதை. யார்? எங்கள் மச்சாங்கிறான் பாரு பூசாரி, ஓ பன்னீர்செல்வம். அவனுக்கு ஒரு காய் வேஷ்டி கட்டி விட்டு பாரு, நீ கையில் ஒரு 60 கூட கற்பனை பண்ண. ஏங்க நான் சொல்கிறது உண்மை போய் என்ன சும்மா உண்மைதான் ஆமான்னு சொல்லு, அப்படி தானே இருப்பான். கட்டி அவன் கையில் கத்தியை குத்தினா ஓம்னா அவன் தான் பூசாரி, அவன் தான் முதலமைச்சர். டிசம்பர் 5லேருந்து ஜனவரி பிப்ரவரி 60 நாள் முதலமைச்சர். பிப்ரவரி 5ஆம் தேதி அவங்க சித்தாத்தா கூப்பிட்டுது, பண்ணிடுறீங்க வாடான்னு. நீ இருந்தது போதும், எழுதி கொடுந்துச்சு. எழுதி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போனான். சாப்பிட்டு தூங்கிட்டான். 6ஆம் தேதி சாப்பிட்டு தூங்கிட்டான். 7ஆம் தேதி காலைல டிஃபன் சாப்பிட்டான். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டான். சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு மூஞ்சி கிஞ்சிலாம் கழுவிக்கின்னு காரை எடுத்துக்கின்னு நேராக சுடுகாட்டுக்கு வந்தான், சமாதிக்கு. சப்பாங்கல் போட்டு உக்காந்துட்டான். அப்போ இந்த டிவிக்காரங்கிறான் பாரு சாமி, எந்த சேனல் நம்ம தான் கேபிள் காசு கட்டுறோம், நம்ம தான் கரண்ட்டு கட்டுறோம், ஆனால் அந்த கொக்கால ஒளி தான் எல்லா சேனல்லையும். அவர் கண்ணை மூடிவிட்டார். கண்ணை திறந்தால் நாடு என்ன ஆகாமோ தெரியவில்லை, அவர் என்ன செய்கிறார் என்றும் தெரியவில்லை. எல்லாம் பண்ணி 3/4 மணி நேரம் கழிச்சு அன்றைக்கி பார்த்து அவன் கட்சி பெற்றும் போல் நான் பக்கத்தில் இருந்தால் கொடுத்துருப்பேன். இப்படி கண்ணை உதறி திறந்தான். என்னடா பண்ணேன்னு தான் கேட்டோம். எங்கள் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா. நான் உடனே கேட்டேன், டே பன்னீர் எங்கள் ஆயாவும் தாத்தாவும் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அது எப்படின்னு சொன்னீன்னா எங்கள் ஆயா அப்போல்லாம் ஜாக்கெட்டு போடாது.
ஆமாங்க, சந்தோஷமாக விளாடின்னு ஆயா கிட்ட. அந்த ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு, செத்தவங்க கிட்ட பேசலான்ட்டானே. பேசலான்னு பணம் போடா, முண்டை கலப்பிக்கு பிறந்த முண்டை கலப்பிங்களா, மானங்கட்ட ஜென்மங்களா, இப்படி ஒரு ஆட்சியை பண்ணிட்டானா. அந்த பொம்பளை உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு சசிகலா ரொம்ப பிடிக்கும். நல்ல பொம்பளை. செத்துதா, அது பாட்டுக்கு பணத்தாண்ட நின்றுது, அழுதுது, போச்சு, பொச்சான், தேசிய கொடியை கொடுத்தாங்க, மடைக்கு வாங்குச்சு, வீட்டுக்கு போச்சு, அவங்க அம்மாவுக்கு ஊதவத்தி ஏற்றுறது அது பண்ணுறது எல்லாம் ஒழுங்காக பண்ணிருந்து. அது நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிச்சா, நான் வருவேன்னு சொல்லிச்சா? வீடுங்க இந்த 32 பேரும் போய், அது ஆள் கொஞ்சம் உயரம், அது 3 படி மேலே நிற்கிது பாய்ஸ் கார்டனில். இவெல்லாம் கீழே நின்றுங்கன்னு அம்மா அம்மா வந்துடு, அம்மா அம்மா வந்துடு, அந்த அம்மா வந்துடு. அதில் அந்த மதுசூதனை ஒரு குள்ள உட்கால வழியிருப்பான். இப்போ போயிட்டான், அவன் கையை பிடிச்சே இழுத்துட்டான். ஏங்க இப்போ ஒன்றும் வேணாம், இதில் யார் யாருமா கவுன்சிலரிங்க? சும்மா கை தூக்குங்க, தமாசு தாம்மா. யாரும் இல்லையா? யார் கவுன்சிலரு? நீ வேணாம், எனக்கு லேடிஸ் வேணும். லேடி கவுன்சிலர் யாருமே வரலையா? ஒரே ஒரு ஆள் தானா? ஏன் இடஒதுக்கீடு 2? அதானே பார்த்தேன். அடுத்த வாட்டி மாற்றிடணும், அப்போ 3வது இங்கே இருக்கணும். ஒரு சாதாரண கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாவே கலர் கலராக கனவு வருமா வராதா? வருமா வராதா? அதுக்கு முதலமைச்சர் பதவியே சொன்னோன்னா அது கலர் கலராக கனவு வந்துடுச்சு. டெய்லரை கூப்பிட்டுது, பா நெக்கு ஜாக்கெட்லாம் அவுத்து போட்டு வி நெக்கு ஜாக்கெட்டு, வி நெக்கு, அது முக்கா கை வந்துச்சு, பின்னில் போட்டுருந்துச்சு, அதை அவுத்து கடாச்சிட்டு கொண்டை மேலே வலை, காலில் இந்த செருப்பு அவுத்து கடாச்சிட்டு சாக்ஸு மேலே செருப்பு. இது வரைக்கும் அது கால், அது கொண்டை, அது உடம்பு, என்ன வேணா போட்டுக்கிட்டோம். அப்படியே மொல்லமாக அந்த பால்கனியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துச்சு. வந்த உடனே ரெட்டை விரல ஆட்டுச்சு, அது கை, அதை ஆட்டலாம். அந்த கீழே இருந்தான்ல கிரவுண்ட் ஃப்ளோரில், அவன் பூரா சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். என்னடா இது, 34 வருஷமாக நடராஜனாலே முடியாது, இவனுங்க ஒரு செகண்டில் எப்படி பண்ணுவானுங்க பார்த்தா. அவன் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு பார்த்தான், அடே இப்பெல்லாம் அம்மா வாங்க முடியாது, என்கிட்ட அனுப்புங்க, நான் ஆயா வாக்கி அனுப்புகிறேன்னு சொல்லி அவன் ஆயா வாக்கி அனுப்பிச்சிட்டான். இந்த கூத்து நடத்திட்டு வெக்கங்கட்ட பசங்க இப்போ வெள்ளம் வந்தது, நாங்கள் சரியாக பார்க்கலையா? இந்த சென்னை இந்த கேகே நகரில் எவ்வளோ வெள்ளம் வந்துச்சு? ஒரு டைம் வெள்ள நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களெல்லாம் ஸ்கூலில் போட்டு அடைச்சி அதை தட்டி கேட்க போனேன். எங்கள் அண்ணன் தனசேகரம் மேலே கேஸ் ஆகி அது எத்தனை வருஷம் கேஸ் நடத்தினா தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ஆட்சியில் என்ன லட்சணம்? எங்கள் ஆட்சியோட ஸ்டிக்கர் ஓட்டுறேன்னு சொல்கிறான் அறிவு கட்ட பழனிசாமி. வெள்ள நிவாரணத்துக்கு எல்லாம் நேரு ஸ்டேடியத்தில் கொண்டாந்து கொட்டணுமா இல்லையா? அதுக்கெல்லாம் அவங்க ஆத்தா படத்தை ஓட்டினானுங்களா இல்லையா? யாரும் ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஆள் மாத்துறது, ஆளை மாத்துறது, இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு கை வந்த கலை, உங்களுக்கும் கை வந்த கலை. எங்க அண்ணன் தளபதிக்கு ஒரிஜினலா பிறந்தவன், யோக்கியமா பிறந்தவன். உங்க அம்மா செத்த உடனே எல்லாரும் சொன்னான்டா எங்க அண்ணன் கிட்ட, ஒரு 40 எம்எல்ஏ ரெடியா இருக்கான், கூட்டுக்குவோம், ஆட்சி அமைப்போம் சொன்னாங்களா இல்லையா? எங்க அண்ணன் தளபதி சொன்னான், எச்ச சோறு துண்ண பிறக்கல நான், கலைஞரின் மகன், தேர்தலில் நிற்பேன், வெல்வேன், ஆட்சிக்கு வருவேன் சொன்னமா இல்லையா? அவரோட பிள்ளை தான், அந்த பிளட்டில் வந்தவர் தான் எங்கள் சின்னவர். அவரும் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். இந்தியா முழுக்க கேஸ் போட்டான். எந்த மயிரை பிடுங்கினாலும் மன்னிப்பு கேட்குற பழக்கம் எனக்கும் இல்லை, எங்கள் அப்பனுக்கும் இல்லை, எங்களை உருவாக்கின எங்கள் தாத்தன் ஐயா கலைஞருக்கும் இல்லைன்னு சொன்ன கூட்டம் இந்த கூட்டம். இப்படி இருக்குது பாருங்க. ஆட்பாக் கதையை முதலே சொல்லிட்டேன்னா, அதனால் இவ்வளவும் நடக்குது, இவ்வளவும் போயிட்டுருக்கு. இந்த ஊரில் எத்தனையோ கட்சி வரும். இப்போ ஒரு கட்சி வந்தது, ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி மைக்கு, ஒரு 1/4 மணி நேரம் காட்லெஸ் மைக்கு, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மைக்கை கீழே போட்டு சாரி மறந்துட்டேன், சாரி டேய். இந்த சீனெல்லாம் நாங்கள் ரொம்ப பார்த்துட்டோம், புரியுதா? நாங்கள் 75 வருஷம் இந்த கட்சிக்கு வயசு. நேற்று ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் துடிக்கலை. இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தேன்னு தெரியுமா? எலெக்ஷனில் நிற்போன்னு ஆரம்பிக்கலை, எலெக்ஷனில் நிற்க மாட்டோன்னு சொல்லி உலகத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்த கட்சின்னா திமுகவை தவிர எவனும் இல்லை.
அதுக்கப்புறம் தேர்தலில் நிற்கலாமா வானாவான்னு ஓட்டெடுப்பு நடத்தின கட்சியும் நாங்கள் தான். 13 வருஷம் லோல் பட்டு லொங்க அஞ்சி வந்த கட்சி தான். 15 எம்எல்ஏ, 2வது 50 எம்எல்ஏ, 3வது டைம் தான் ஆட்சிக்கு வந்தோம். அந்த நிற்கும்போது 5 எம்எல்ஏ ஜெயிக்கும்போது எல்லாருக்கும் சுயேட்சை சின்னம். அந்த தேர்தல்லையும் எங்கள் தாத்தா கலைஞர் கட்ச ஒரே சின்னம் உதயசூரியன். இந்த நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது. எல்லா கட்சி, காங்கிரஸ் சின்னம் மாறிடுச்சு, கொடி மாறிடுச்சு, பிஜேபி சின்னம் மாறிடுச்சு, கொடி மாறிடுச்சு, எல்லா கட்சியும் மாறிடுச்சு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக அவங்க அப்பா எம்ஜிஆர் செத்தப்போ ரெட்டையிலையை ஊர் மேலே விட்டானுங்க, அவங்க ஆத்தா ஜெயலலிதா செத்தப்போ ரெட்டையிலையை ஊர் மேலே விட்டானுங்க. 75 வருஷமா கட்சியையும் கொடியையும் உதயசூரியன் சின்னத்தையும் தாங்கி பிடிக்கின்ற ஒரே கட்சி உலகத்தில் உண்டென்றால் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. அதை பார்த்து அவர் சொல்றாரு, குழந்தை இப்பதான் அது பிறந்துக்கிற குழந்தையும், குழந்தை அம்மாவை பார்த்தாலும் சிரிக்கும், பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும். இது அம்மா யார் தெரியுமா? இப்போ அந்த குழந்தைக்கு திமுக ஆட்சி தான். குழந்தைக்கு தெரியாதுல்ல, அம்மாவை பார்த்தாலும் சிரிக்கும், பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும். பாம்பு கட்சிடுச்சுன்னா வைத்தியம் பார்க்குற அம்மா எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலின்றதை மட்டும் அந்த குழந்தை மறக்காமல் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதும் சொல்கிறேன், நீங்கள் வாழ்வது மட்டுமல்ல, உங்கள் குலம் வாழ்வது மட்டுமல்ல, எதிர்கால சந்ததி வாழ வேண்டும் என்றால், இந்த நாடு செழிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் வேறு கட்சிக்கு நாதி இல்லை. ஆகவே ஆதரிப்பீர் திமுக, ஆதரிப்பீர் உதயசூரியன். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.